இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை சிம்பிளாக எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம டேரெக்டாக நம்ம மரத்துலேருந்து பறிச்சு தான். முருங்கைக்கீரை நம்ம வாங்கணும்னா அப்படியே போட்டுக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக இலையை மட்டும் உருவி எடுத்துக்கணும். அந்த குச்சி இருக்கக்கூடாது. குச்சி இருந்தால் நல்லா இருக்காது. இதற்கான பாத்திரத்தை வச்சாச்சு, காஞ்சிட்டு இருக்குதுங்க. தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும். ஓகே, வடை சட்டி காஞ்சிருச்சு. அடுத்தது எண்ணெய் ஊற்றணும். சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. அடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு எடுத்து ரெடியாக வச்சாச்சு. எண்ணெய் பக்கமாக காஞ்சிருச்சு. கடுகு எவ்வளோ தான் நான் போடுறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுங்க. கடுகு போட்டு தள்ளி வந்துடணும். அதை வெடிக்கும் போது மூஞ்சில் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வரமிளகாய் போடுற மாதிரி இருக்கும். இந்த ரவுண்டோடு இருக்கும்ல, நான் அந்த வரமிளகா தான் போடுறேன். உங்கள் வீட்டு எந்த வரமிளகாதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். ஏன்னா இந்த கீரைக்கு வந்து நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றி போகிறதில்ல, எண்ணெயிலே வதக்க போகிறோம். பார்த்துங்க, வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்குங்க. அதிகமாக போட்டுறதீங்க, சாப்பிட முடியாது. உப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட் நல்லா வதக்கிறது நம்ம வதக்கணும். ஏன்னா அப்போ தான் உப்பு குறையும். நம்ம அப்படியே வதக்காமல் தூக்கி கீரை உள்ளே போட்டுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் வெந்துருச்சுன்ட்டு. அப்புறம் கடிக்கு நறுக்கு அப்படியே வாயில் இருக்கும். உப்பு கரையவே கிடையாது. ஏன்னா நம்ம போட்டுக்கிறது பெரிய உப்பு. பார்த்துங்க, இவ்வளோ முருங்கீரை இருக்கா. நம்ம கடைசியாக குக் பண்ணி முடிச்சுக்க பார்த்துங்க, அளவாக இத்தினூண்டு தான் இருக்கும். பூரா முருங்கீரையை பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாயிரும். எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம கீரையை போடுவோம். போட்டாச்சு, கீரையை போட்டாச்சு. நான் வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். சரிங்களா, இப்போ தான் போட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முருங்கீரை சுருங்கிருச்சு. நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகிடும், ரொம்ப சின்னதாக வந்துடும். நீங்கள் வேணுங்கிறது நிறைய போட்டுக்குவோம். கீரை வணங்கணும், கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோணுங்க. வந்து வணங்கி வச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் தான் உள்ளே போடணும். அவ்வளோதான், முருங்கீரை ரெடி ஆகிடுச்சு. அது தேங்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு. அதனால வந்து அவ்வளோதான், முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது பூரா ஆர்கானிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு முருங்கைக்கீரை. இது வந்து குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து தட்டைப்பயிர் கிழங்கு, அப்புறம் ரைஸ்.